மீனவர்களின் கருத்துக்களை உள்வாங்காத கங்காதேவி துறைமுகத்தை அதிகாரிகள் தன்னிச்சையாக அபிவிருத்தி செய்து வருவதால் அந்த கடற்பகுதியில் மீனவரின் படகு ஒன்று விபத்துக்குள்ளாகி அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மீனவர்கள் கருத்து தெரிவிக்கையில், கடத்தொழில் அமைச்சின் மூலம் எமது கடத்தொழில் சங்கத்துக்கு 8 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 8 லட்சம் ரூபாய் வேலை திட்டத்துக்கான வரைவை நாங்கள் அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தோம். இருப்பினும் அவர்கள் எமது திட்டத்தை புறந்தள்ளிவிட்டு தமது எண்ணத்துக்கு ஏற்றால் போல் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டனர். இதனால் ஆபத்து என்று நாங்கள் கூறினோம். ஆனால் கரையோர பாதுகாப்பு திணைக்கள பொருளியலாளரான கங்காதரன் தர்சன் என்பவர் தமது திட்ட வரைவை புறந்தள்ளிவிட்டு பழி வாங்கும் நோக்குடன் தனது விருப்பத்தின்படி அபிவிருத்தியில் ஈடுபட்டார். நாங்கள் கேள்வி கேட்டதன் காரணத்தால் அபிவிருத்தி பணிகளை 5 மீட்டர்கள் தூரம் குறைத்து செய்யுமாறு வேலை செய்பவர்களுக்கு கூறினர். எங்கட பாதையை மறைச்சு போட்டினேன். அப்போ ஒரு சின்ன ஒரு ஒட்டியடி பாதை தான் இருந்தது. இந்த எங்கண்ட ஒரு அங்கத்தவற்ற பிள்ளை தொழிலுக்கு இன்றைக்கு காலமே இப்போ சின்ன ஒரு படகுல போனது. அந்த படகுல போன இடத்துல காத்து புயல் வந்து தூக்கி அந்த கல்லுக்கு மேல தூக்கி இந்த பிள்ளையன் தூக்கி போட்டு அந்த போட்டும் கட்டுமரமும் பிறண்டு போச்சையா. இது ஒரு அரசாங்க உத்தியோகத்தரோ ஒவ்வொருத்தரும் பார்க்கின இல்லை. அப்ப நாங்க விடிய எல்லாருக்கும் அறிவிச்ச நாங்கள், ஜிஎஸ்க்கு அறிவிச்ச நாங்கள், எங்கட எஃப்ஏக்கு அறிவிச்ச நாங்கள், எல்லாரும் வந்து பார்வை இட்டுட்டு தான் போயின ஒழிய எங்கண்ட இதை பற்றி ஒன்றும் கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. இன்றைக்கு அந்த பிள்ளை வந்து உயிர் கட்டம் இன்றைக்கு இதுல இருக்கிற அவசர சிகிச்சையில கொண்டு போய் அவரை போட்டிருக்கு. இதுக்கு நாடிக்கு கீழே பெரிய ஓட்டி உண்டு கல்லு குத்தி போட்டுது. அவற்ற நெஞ்சில பெரிய ஒரு அதைப்பான ஒரு அடி முறையான அவர் வேற எங்கேயோ போட்டு வேற எங்கேயோ இப்படியாகத்தான் நிலைமை நடக்குதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்கட இன்ஜினியர். என்ன காரணம்டா அவர் நினைக்கிறார். இப்ப என்னன்னு சொன்னா ஐயா, எங்கட கருத்தை கேட்டு எங்களுக்கு எங்கட மக்களோட விருப்பப்படி உண்மையா நான் உங்கள்கிட்ட திரும்பி கேட்கிறேன். உங்களோட மக்கள் எங்கட மக்களோட கதையை கேட்டு எங்களுக்கு இந்த துறைமுகத்தை வடிவா செய்து தாருங்க ஐயா. இனி ஒரு தரம் வராங்கள் ஐயா. முதல் யூஎம்பிடி முதல் எங்களுக்கு ஒரு கட்டொண்டு போட்டு தந்தது. நாங்கள் ஒரு சந்தோஷமா இருந்தோம். 2 பக்கத்தாலையும் அணைச்சி ஒரு கிழமை 2 கிழமை தான் கட்டினாங்க. அது வந்து இப்படி மூடுமண்டு நாங்கள் எதிர்பார்க்கல ஐயா. இப்ப நீங்கள் மெப்புகள் எல்லாம் போட்டு செய்து எங்களை ஆக நாசப்படுத்தி போட்டின. எங்களுக்கு இதை நீங்கள் வடிவாக 2 வளத்தையும் இப்ப எடுக்க சொல்லி எங்களுக்கு முகத்து வேறல தொழிலுக்கு ராத்திரி 9 போட்டு போறது 9 போட்டும் ராத்திரி சூடைக்கு போகல. என்ன காரணம்டா ஒடுக்கி போட்டு ஒரு 10 அடி நீளம் தானுங்க. அதுக்குள்ள அதுக்கையும் கல்லை பிரட்டி போட்டு தங்கட பால்ல இருக்கின. நீங்க நேரடி பார்வையா வந்து